சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கெல்லாம் காரணம் விஜய் தான். டென்ஷனான ஸ்டாலின். இதை பத்தி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க மக்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 5 மாதங்கள் இருக்கும் நிலையில், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் காலமே இருக்கும் நிலையில்தான் தமிழகத்தில் உள்ள கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணிகளும் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும், ஆளுங்கட்சியாக உள்ள திமுக இம்முறை ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறது. அதற்கான கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற தொகுதிகளில் இந்த முறை வெற்றி பெற வேண்டும். அந்த கட்சி பகுதிகளில் 2ஆம் கட்ட தலைவர்களை இறக்கியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கு. தோல்வியுற்ற இடங்களில் மக்களை கவரும் பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுகவை அதிமுக கடுமையாக எதிர்த்து வரும் சூழலில் தற்போது திமுகவை எதிர்க்கும் தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் ஒரு புதிய சக்தி உருவெடுத்துள்ளது. கட்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே தனது அரசியல் எதிரி திமுக தான் என்று கூறி வருகிறார் விஜய். யாரும் எதிர்பாராத இடத்திற்கு அளவுக்கு ஆதரவு இருந்தால், இதனை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு கட்ட சூழலாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிக தொகுதிகளையும் ஆட்சியில் பங்கையும் தரவிட்டால் நாங்கள் தவேக கூட்டணியில் சேர்ந்து விடுவோம் என்று திமுக கூட்டணிகள் மறைமுகமாக கூறி வந்தார்கள். இதனை மேம்படுத்தும் விஷயமாக நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில், அது மட்டுமல்லாமல் இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் தமிழக அரசு நடத்தி வரும் டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும், அதாவது சாதி வன்கொடுமைகள் அதிகரித்துவிட்டது என்பது போன்ற கருத்துக்களை பகிர்வது திமுகவிற்கு எதிரான பார்க்கப்படுகிறது. இவர்களின் இந்த தொடர் கருத்தும் திமுகவிற்கு எதிரான நடவடிக்கைகளும் ஸ்டாலின், விஜயின் மேல் கோபத்தை அதிகரித்துள்ளது என்று திமுக வட்டாரங்கள் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது மக்களே. இதற்கெல்லாம் காரணம் விஜய் தான் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைத்து பகிரப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.